ஹலோ டிவைன் வியூவர்ஸ். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையில ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அவர் காலம் முழுவதா காளி தேவிக்கு பூஜை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்படி பண்ணும்போது அவருக்கு ஒரு விஷயம் தோணிருக்கு. இது துவைத பாவனை தானே, ஏன் கடவுள் வேற நம்ம வேறா இருக்கும், நம்ம ஏன் கடவுளுக்கு பூஜை பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள எழும்பியிருக்கு. ஏக பாவனை ஏற்படலையே, இதுலதானே சந்தோஷம் இருக்கு, இதுலதானே பரம சுகம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளேயே இருக்கு. மனிதர்கள்லாம் பெண்களையோ பொருள்களையோ ஏதாவது ஒரு விஷயத்து மேல அடிக்ட் ஆயிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா ராமகிருஷ்ணர் அப்படி கிடையாதுல்ல. காலம் ஃபுல்லா அந்த காளி தேவிக்கு தானே பூஜை பண்ணாரு. இது வரைக்கும் அவரு காளி தேவியை தானே வழிபட்டு இருக்காரு. ஜெகன் மாதாவும் பக்தனும் வேறாக தானே காணப்பட்டு இருக்காங்க. அத்வைத நிலை அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. அப்போதான் தேதாபுரி அப்படின்ற பரமஹம்சரை ராமகிருஷ்ணன் பாக்குறாரு. அவரோட சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. ராமகிருஷ்ணர் அவர்கிட்ட கேட்கும்போது, குருஜி, எனக்கு ஏகம் ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, உன்கிட்டதான் இருக்கு, நீயே அதை ரெண்டா பாக்குற, கடவுள் வேற நீ வேற அப்படின்றத ஏன் நீ பாக்குற, உனக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கையை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குருஜி சொல்றாரு ராமகிருஷ்ணர் கிட்ட, இரண்டு அப்படின்ற அந்த நீ வேற கடவுள் வேற அப்படின்ற அந்த நம்பிக்கையை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ராமகிருஷ்ணர் சொல்றாரு, ஐயா, அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரமா என்னால விட முடியாது. நான் காலம் ஃபுல்லா காளி தேவிக்கு பூஜை பண்ணிட்டேன். கண்ணை மூடுனாலே எனக்கு காளி தேவியோட மூர்த்தம் தான் ஞாபகத்துக்கு வருது. இவ்வளோ நாளா நான் நம்பி ஒரு பூஜை வழிபாடுன்னு எல்லாமே இருந்துட்டேன். அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் என்னால விட முடியும்? அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருஜி கிட்ட கேக்குறாரு. ஞானி தேதாபுரி சொன்னாரு, காளி தேவியோட முகூர்த்தம் உருவாக்கப்பட்டோனே வாள் கொண்டு அதை வெட்டிடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராமகிருஷ்ணன், ஐயா, வாளுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு கேக்குறாரு. காளி தேவியோட முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, காளி தேவி வேற நான் வேற அப்படின்னு அவருக்கு ஒரு இரு எண்ணம் இருக்குல்ல ராமகிருஷ்ணனுக்கு, அந்த எண்ணத்தை வெட்டிடு அப்படின்றதான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. தேதாபுரி சொல்றாரு, காளி தேவிய நீ எங்கிருந்து கொண்டு வந்தியோ அங்கிருந்தே வாள் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இதுவும் ஒரு கற்பனை தானே, காளி தேவிய மனதளவுல நீ உருவாக்கி தானே அவங்களுக்கு பூஜை பண்றது வழிபாடு நடத்துறது இது எல்லாமே பண்ணிட்டு இருந்த. காளி தேவியோட முகூர்த்தம்க்கு எதிரா நீ அங்கிருந்தே அந்த வாள் எடுத்துட்டு வெட்டிடு அப்படின்னு சொல்றாரு. அதாவது காளி தேவிய ராமகிருஷ்ணர் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு, அவருடைய மனசுல இருந்தானே எடுத்துட்டு வந்தாரு. மனதுல இருந்து தானே காளி அப்படின்றது ஒரு கடவுள், அதை நம்ம டெய்லி வழிபடணும் அப்படின்ற ஒரு தாட் அவருடைய மனசுல தானே இருக்கு. அதனால உன் மனசுல இருந்து அதை நீ வெட்டிடு அப்படின்றத குருஜி சொல்றாரு. கிறிஸ்தவ பக்தன் இப்படிதான் பல நாள் கண்மூடி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி தியாகத்துல ஈடுபட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் இயேசுபிரான் பிரதிபலிக்கிறாரு. கிருஷ்ண பக்தர்களும் இதே மாதிரி கண்மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கிருஷ்ணரும் காட்சி அளிக்கிறாரு. பௌத்த பிக்வீருக்கும் இதே மாதிரிதான் புத்தர் தரிசனம் கிடைக்குது. சமண மகாகுரு மகாவீரருக்கும் ஜைன சாதுவோட தியானத்தினாலதான் காட்சி அளிக்கிறாரு. ஜைனருக்கு இயேசு காட்சி அளிப்பதில்ல, இயேசுக்கு ஜைன மகாவீரர் காட்சி அளிப்பதில்ல. அதாவது மனிதர்கள் நீ எதை மனசுல நினைச்சிட்டு இருக்கியோ அதுதான் உனக்கு காட்சி அளிக்கும், மனிதனோட தந்திரம் தான் இது அப்படின்ற மாதிரி குருஜி ராமகிருஷ்ணருக்கு சொல்றாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் காளி தேவியை தான் முழு மனதோட ஏத்துக்கிட்டு காளி தேவிக்கான பூஜை வழிபாடுகள் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரோட மனதிலையும் காளி தேவி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துட்டாங்க. சைதன்யம் அப்படின்றது உள்ளுணர்வு, அதாவது அது தனிப்பட்டது, வேற யாருக்கும் எதுவுமே இல்ல அப்படின்றதுதான். தேதாபுரி சொல்றாரு, வாழை கையில எடு, காளி முகூர்த்தத்தை வெட்டிட்டு இரு துண்டாக்கிடு அப்படின்னு சொல்றாரு. ராமகிருஷ்ணரும் கண்ணை மூடிட்டு வாழை கையில எடுக்கிறாரு. வாழை கையில எடுத்து வெட்டுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு தெய்வத்தை இவ்வளவு நாள் வழிபட்டுட்டு அது வெட்டணும் அப்படின்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ராமகிருஷ்ணால அதை பண்ண முடியல. ராமகிருஷ்ணரோ நெகிழ்ந்து போயிட்டாரு. அவர் கண்ணுல இருந்து தண்ணி வருது, அவர் உடம்புலாம் நடுங்குது. வாழை அவரால் கையில எடுக்கவே முடியல. இத பார்த்த குருஜி ராமகிருஷ்ணரை திட்டுறாரு. குருஜி ராமகிருஷ்ணர் திட்டுறாரு, ஒண்ணு நீ வாழை கையில எடு, எத்தனை நாள் நான் இங்க உட்கார்ந்து இருக்காது, என் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது, நீ வாழை கையில எடுத்து வெட்டுற மாதிரிலாம் தெரியல, இங்க உட்காந்து ஏன் டைம் தான் வேஸ்ட் ஆகுது, ஒண்ணு நீ வெட்டு இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணரை குருஜி திட்டுறாரு. ராமகிருஷ்ணர் குருஜி கிட்ட கேட்கிறாரு, ஐயா, எப்படியாவது எனக்கு இதை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. குருஜியும் சரி, ஒரு கண்ணாடி துகளை நான் எடுத்துட்டு வரேன், நீ தியானத்துல ஆழ்ந்திருக்கும் போது உன்னோட நெற்றி கண்ணுல நான் லைட்டா கிழிச்சிடுறேன், அப்போ உனக்கு ஒரு துணிவு வரும், அப்ப நீ உடனே வாள் எடுத்து வெட்டிடு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி ராமகிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு. ராமகிருஷ்ணர் இவர் மாதிரி ஒரு குருவை நம்மளால பார்க்கவே முடியாது, எங்க தேடினாலும் கிடைக்காது, இவர் கிருஷ்ணர் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பு அவருக்கு சரி ஓகே, இன்னைக்கு அவர் சொல்றதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்ணை மூடி ஒரு தியானத்துக்கு போறாரு. காளி தேவியும் ஒரு கண்ணு முன்னாடி தோன்றாங்க. இன்னும் ஒரு டீப்பா போகும்போது அவர் கண்ணுல இருந்து தண்ணி வருது, உடம்பெல்லாம் சிலுக்குது.
அவரும் காளி தேவியும் அவருக்குள்ள இணைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த டைம்ல தேதாபுரி ராமகிருஷ்ணனோட நெற்றியில ஒரு கண்ணாடி துண்டை வச்சு கிழிக்கிறாரு. இந்த இடத்துல இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த குருஜி வந்து அதாவது தீட்சி கொடுக்குறாரு ராமகிருஷ்ணருக்கு. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து நெத்திலேருந்து வந்து ரத்தம் பொங்கி வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த டைம்ல வந்து அவருக்கு ஒரு துணிவு அதிகமா வந்து அந்த வாள் எடுத்து வெட்டிடுறாரு. அப்போ ராமகிருஷ்ணருக்கு அத்வைதம் அப்படின்ற ஒண்ணு தோன்றி அவரோட சிந்தனையில இருக்கிற எல்லா தாட்டுமே, அதாவது தேவையற்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அவரு நினைச்ச அந்த விஷயங்கள் அது எல்லாமே அவரை விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு 6 நாட்களுக்கு ஒரு வெட்ட வெளி நிலையில இருக்கிறாரு. பசி இல்ல, தாகம் இல்ல, தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, எதுவுமே இல்ல. அவர் மனசுல என்ன இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் மறந்துடுச்சு. நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் கூட அவருக்கு தெரியல. 7வது நாள் அவர் கண் திறக்கும் போது அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கான விடை அவருக்கு கிடைச்சிருச்சு. ராமகிருஷ்ணருக்கு குருஜி சொன்னதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்குன்னா, இது வரைக்கும் இது என்னோட மனசு, என்னோட உடம்பு அப்படின்ற மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் யாருன்னு அவருக்கே புரிய வச்சதுதான் குருஜி. ராமகிருஷ்ணர் இது என்னுடைய உடம்பல்ல, நான் யார் அப்படின்றத இந்த பயிற்சி மூலியமா அவர் உணர்ந்திருக்காரு. அதனால உடலையும் மனதையும் நம்ம இல்ல அப்படின்றத கடந்து போனோம் அப்படின்னாலே உண்மையான நம்ம யாரு அப்படின்றத நம்ம அறிஞ்சிக்கலாம். இதுதான் அத்வைத போத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கதை. ஒரு அப்பாவும் 4 வயசு பையனும் இருந்தாங்களாம். அவங்க அப்பா அவருடைய ஒரு புது காரை வாங்கி தொடச்சிட்டு இருந்தாராம். அந்த குட்டி பையனும் அவங்க அப்பா கூடயே விளையாண்டுட்டு இருந்தானா. அப்ப என்ன பண்ணானா, கீழே கிடந்த ஒரு கல் எடுத்து அந்த காரோட கதவுக்கு பின்னாடி ஏதோ வச்சு கிறுக்கிட்டு இருந்திருக்கான். கார் தொடச்சிட்டு இருந்த அவங்க அப்பாக்கு ஒரு சத்தம் கேட்டு அதை பார்த்தோன்னே அந்த பையன் வந்து கார் என்னடா கிறுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்துருச்சு. அந்த பையனை பிடிச்சி கையை பிடிச்சி உள்ளங்கையிலே டப்பு 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 டப்புன்னு ஒரு 4, 5 தடவை அடிச்சிருக்காரு. அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கான்சியஸ் வந்திருக்கு. நம்ம அடிச்சது ஸ்பேனரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பையன் வந்து வலி தாங்க முடியாம கத்திருக்கான். என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, உள்ள வந்து பல எலும்புகள் வந்து உடைஞ்சிருச்சு, இனிமே இந்த வேலை வந்து சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அந்த அப்பாவால தாங்கிக்கவே முடியல. அந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாதுல்ல. அந்த சின்ன பையன் அந்த கண்ணுல அந்த வலியோட ஏக்கத்தோட அவங்க அப்பாவை பார்த்து கேட்டிருக்கான், அப்பா என்னோட விரல்லாம் வளர்ந்துரும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதை கேட்டோடனே அவங்க அப்பாவோட கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. ஒண்ணுமே பதிலே சொல்ல முடியல. வெளியில வந்திருக்காரு. வெளில வந்தோடனே பார்த்தோன்னே அந்த கார் நின்றுட்டு இருந்திருக்கா. அந்த காரை வந்து கோவத்துல போய் எட்டி உதைச்சிருக்காரு. உதைச்சிட்டு தலையில கை வச்சுட்டு அழுதுட்டே வந்து அந்த கார் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கும் போதுதான் ஒரு விஷயத்த அவர் கவனிக்கிறாரு. அந்த பையன் கிறுக்கிட்டு இருந்தான்ல, அது அந்த பையன் என்ன கிறுக்கிருக்கான்னா, கல் எடுத்து ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிதான் எழுதியிருக்கான். அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து பதிலே சொல்ல முடியல. ஒரு மாதிரி திகைச்சு போய் உட்கார்ந்துட்டாரு. இந்த உலகத்துல மனிதர்கள் பொருட்களை நேசிக்கிறாங்க, மனிதர்களை பயன்படுத்துறாங்க. எப்போ மனிதர்களை நேசிச்சுட்டு பொருட்களை பயன்படுத்த போறாங்கன்னு தெரியல. மனசை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. மனசை புரிஞ்சுக்கோங்க, தானா அடங்கும். இதுதான் ரகசியம்.